நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் வை செல்வராஜ் போட்டியிடுகிறார். இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் புதுக்குடி சக்தி கணேஷ் திருமண அரங்கில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி செயல்வீரர் கூட்டம் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் பேசுகையில், தேர்தல் நாட்கள் குறைவாக உள்ளது காரணமாக நிர்வாகிகள் தங்கள் கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் எனவும் பாஜக அரசு என்கிற ஒரு அமைப்பை நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக வேட்பாளர் வை செல்வராஜ் கிராமிய பாடல் பாடி உற்சாகமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது நிர்வாகிகள் கைதட்டி ரசித்து மகிழ்ந்தனர். இந்த கூட்டத்தில் குடவாசல் ஒன்றிய செயலாளர்கள் ஜோதிராமன், பிரபாகரன் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விளக்கங்களை கூறி அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்த தலைவர்களும் நம்மிடையே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம்ம இந்த தேர்தலோட அந்த பாஜக பாசிச சக்தியை வீழ்த்த முடியுமோ, வேரோடைய மண்ணோட அவங்கள துடைத்தெறிய முடியுமோ துடைத்தெறியணும். அதனாலதான் பாசிசம் வீழட்டும், ஜனநாயகம் வளரட்டும்னு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற கழக தலைவர் தளபதி அவர்கள் ஒற்றை கோஷமாக அதை சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் இப்போ தேர்தல் பணிக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர் இதெல்லாம் விட்டுருங்க. அதேமாதிரி மாவட்ட செயலாளர், ஒன்றிய நகர பேரூர் செயலாளராக விட்டுருங்க. பூத்துக்கு அப்படிங்கிறது அவங்க தெருவில் தயவு செய்து நான் திரும்ப திரும்ப ஒரு உறுதி சொல்றது, உங்கள் ஊருக்கு நீங்கள் தான் ராஜா. உங்கள் ஊரில் நாங்கள் வந்து ஓட்டு கேட்கறத விட உங்கள் ஊரில் நீங்கள் கட்டிங்கன்னா தான் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எந்த அளவுக்கு அவங்க அந்தந்த கிராமம், எத்தனை கிராமம் இருக்கோ அந்தந்த கிராமத்தில் நீங்கள் அந்த பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி, இந்த பாஜகவால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் சாதனைகள், அவங்க செஞ்ச சங்கடங்கள் எல்லாத்தையும் நம்ம விளக்கமாக சொல்லிக்க முடியாது. எங்களை விட உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி, இந்த தேர்தலோட இந்த பாஜக அப்படிங்கிற ஒரு பாசிச சக்தியை இந்திய துணை பெருங்கண்டத்தில் இல்லைங்கிற ஒரு நிலையை தயவு செய்து ஏற்படுத்தி தர வேண்டும். அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.